வாழ்க வளமுடன். நிகழ்வின் முதல் நிகழ்வாக இறைவணக்கம், குருவணக்கம். துணை பேராசிரியர் சி முத்துலட்சுமி, பேராசிரியர் ஜி சாந்தி அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாயுடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் அனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மரபா சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம், குருவணக்கம் இசைத்த பேராசிரியர் சாந்தி அவர்களுக்கும் துணை பேராசிரியர் முத்துலட்சுமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். துரியதவம் நடத்தி கொடுப்பவர் பேராசிரியர் ஏ மாரிமுத்தையா அவர்கள். சென்னிமலை அறிவித்திருக்கோயில் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை வாழ்க வளமுடன். இன்றைய காயகல்ப பயிற்சியில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். தவம் நடத்தி கொடுத்தவுடன் அழைக்கின்றோம். முதல் நிகழ்வாக வரவேற்புரை சென்னிமலை மனவளக்கலை மன்ற பொறுப்பாசிரியர் துணை பேராசிரியர் சி மாணிக்கம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். சரியா இருக்குங்களா?
சவுண்ட் சரியாக இருக்கா? வாழ்க வளமுடன். மிக ஒரு அருமையான நாளில் இங்கே கூடியிருக்கிறோம். சென்னிமலை அறிவுத்திருக்கோயில் மணவளக்கலை மன்றத்தின் சார்பிலே மிக அருமையானது ஒரு காயகல்ப பயிற்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காயகல்ப பயிற்சியில் இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய துணை பேராசிரியர் முத்துலட்சுமி சாந்தி அவர்களை அறிவுத்திருக்கையில் சார்பிலே வருக வருக என்று வரவேற்கிறோம். தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் ஏ மாரிமுத்து ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வரவேற்புரை அடியேன் தலைமையுரை சென்னிமலை அறிவுத்திருக்கோயிலுடைய தலைவர் அருள்நிதி கேசி சந்திரசேகரன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற கோபியைச் சேர்ந்த பேராசிரியை கமலவேணி அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். காயகல்ப பயிற்சியை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற பேராசிரியர்கள் கே சௌமுத்திரன் ஐயா அவர்களையும் பேராசிரியர் புன்னி சௌமுத்திரன் ஐயா அவர்களையும் இருவரையும் வரவேற்கிறோம். இதுதான் இன்றைய முக்கிய நிகழ்வு. ஐயா அவர்கள் இருவருமே சென்னையைச் சேர்ந்தவர்கள். அவர்களை பற்றி கொஞ்சம் நாம் சொல்லியாகணும். உங்களுக்கு சென்னையைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட இன்று தமிழ்நாடு மூலம் அந்த தேன்பூச்சி என்று சொல்வார்கள், தேனி போல பம்பரம் போல சொல்லி கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மகரிஷியினுடைய தவ விளக்கங்களையும் அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஓய்வில்லாமல் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி கொண்டு இன்றைக்கு அந்த சென்னிமலைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு காயகல்ப பயிற்சியினுடைய விளக்கம் அருமையாக சொல்லி காயகல்ப பயிற்சியினுடைய செய்ய வேண்டிய நோக்கம், அந்த பயிற்சி விளக்கம் அனைத்தும் உங்களுக்கு இன்றைக்கு அவர்கள் உங்களுக்கு கற்பிக்கிறார்கள். ஐயா அவர்கள் இப்போ அவர் பேரை பார்த்தீங்கன்னா சௌமித்திரன். சௌ என்றால் இறைவன், மித்திரன் என்றால் நண்பன், இறைவனுக்கே நண்பன். இன்றைக்கி பெரிய புராணத்தில் இறைவனுக்கு நண்பனாக சுந்தரரை காட்டுவார்கள். அதுபோல் நமது மணவளக்கலையில் இறைவனுக்கு நண்பனாக சௌமுத்திரன் ஐயா இருக்கிறார்கள். அவருக்கு உறுதுணையாக பொன்னியம்மா இருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே பார்த்தீங்கன்னா அந்த மணவளக்கலைக்கு 2 முத்துக்கள் போன்றவர்கள். நான் ஏதோ பேச்சுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. மணவளக்கலைக்கு உண்மையிலுமே அவர்கள் இருவருமே 2 முத்துக்களை 2 கண்களை போன்றவர்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இருவருமே இன்றைக்கு காலை நிகழ்ச்சி, மாலை நிகழ்ச்சி, காலையிலே காயல்ப நிகழ்ச்சி, மாலையிலே சிந்தனை விருது நிகழ்ச்சி நடத்தி கொடுக்க வந்திருக்கிறார்கள். மிக அருமையாக அவர்கள் உங்களுக்கு விளக்கங்களை சொல்வார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே இருவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். அதோடு நன்றி உரை வழங்கியிருக்கின்ற நமது அறக்கட்டளையுடைய பொருளாளர் அருள்நிதி சி மணியையா அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்கிறேன். அடுத்தது உலகநல வாழ்த்து பாட இருக்கிற அவர்களையும் இந்த நேரத்தில் வருகின்ற வரவேற்று மிக அருமையானது ஒரு நிகழ்ச்சி, காயல்பு நிகழ்ச்சி. என்னுடைய ஒரு கருத்து என்னவென்றால், 1000 கும்பாபிஷேகம் செய்வதும் ஒன்று, ஒரு ஊருக்கு ஒரு காயகல்ப பயிற்சி நடத்துவதும் ஒன்று. நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தளவு ஒரு ஊருக்கு 1000 கும்பாபிஷேகங்கள் நடத்துவதும் ஒன்று, ஒரு ஊருக்கு ஒரு காயகல்ப பயிற்சி நடத்துவதும் ஒன்று. கும்பாபிஷேகங்கள் பக்தியை வளர்க்கும், காயகல்ப பயிற்சி உயிரை வளர்க்கும். அப்போ உங்களுக்கு எது 2 முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அற்புதமாக ஐயா அவர்கள் உங்களுக்கு வகுப்பெடுப்பார்கள். கருத்தாக கேட்டுக்கொள்ளுங்கள், கருத்தாக கேட்டதை கருத்தாக செய்யுங்கள், உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். அடுத்த மண்டலத்திலிருந்து அறிவுத்திருக்கோயிலிருந்து வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்தில் வருகின்ற வரவேற்கிறேன். அதோடு ஞானக்கண் என்ற யூடியூப் சேனல் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஐயா அவருடைய அந்த நிகழ்ச்சியை படம் பிடித்து யூடியூப் சேனலில் போட இருக்கிறாங்க. நீங்கள் அதை பிறகு கண்டுகளிக்கலாம். அவர்களையும் இந்த நேரத்தில் அவர்களையும் வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வரவேற்புரையாற்றிய சென்னிமலை மணவளக்கலை மன்றம் பொறுப்பாசிரியர் துணை பேராசிரியர் சி மாணிக்கமையா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அடுத்தபடியாக தலைமை உரையாற்றும்படி சென்னிமலை மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளை தலைவர் அருள்நிதி KC சந்திரசேகரன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சென்னையிலிருந்து நமக்கு காயகல்ப பயிற்சியை கற்றுக் கொடுத்து மாலையில் சிறப்பு உரையாற்ற வந்திருக்கின்ற பேராசிரியர் திரு சௌமித்திரன் அவர்களையும் பேராசிரியர் பொன்னி சௌமித்திரன் அவர்களையும் மற்றும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு துணையாக இருந்த அனைத்து மன்ற அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து இதற்கு சிறப்பான முழு முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 6 மாதங்களாக ஐயாவளை ஃபாலோ செய்து இங்கே கொண்டு வந்த ஜெயமா அவர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவித்து இந்த இன்றைய நிகழ்ச்சி நம்முடைய மனிதனுக்கு வேதாத்திரி மகராசர்கள் எத்தனையோ பயிற்சி சொல்லிக் கொடுத்துருக்கார்கள். அதில் காயகல்ப பயிற்சி என்பது தலையாயது. எத்தனையோ அதில் காயகல்ப பயிற்சி என்பது தலையானது. அந்த தலையான பயிற்சியில் இன்றைக்கி நம்ம ஐயாவுடைய விளக்கம் என்பதை நான் பல தடவை உங்களோட ஸ்பீச்சை யூடியூப்பில் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப தெளிவாக மகரிஷியுடைய கருத்துக்களை ஐயா மாதிரி தெளிவாக சொல்லக்கூடிய பேராசிரியர்கள் ஒரு சிலர் இருக்காங்க. ஐயா அம்மாவும் பேசுகின்ற பேச்சுக்கள் மகரிஷியுடைய கருத்துக்களை நம்முடைய இதயத்தில் பதிவு வைக்கிற அளவுக்கு ஒரு ஆழமானதாக இருக்கிறத நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். அவர்கள் நம்ம ஊருக்கு வந்து நமக்காக இன்று ஒரு நாள் செலவு செய்து ரொம்ப சிறப்பு. அதற்கான எங்களுடைய நன்றி. வாழ்க. ஸோ ஐயா அவருடைய பயிற்சிக்கான நேரத்தையும் அவருடைய சிறப்புரை கேட்கும்போது என்னுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் ஒரு முறை இங்கே வந்துள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தலைமையுரை ஆற்றிய நமது அறக்கட்டளை தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்கும்படி பேராசிரியர் A. கமலவேணி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குரு திருமலரடிகள் சரணம். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மிக மிக நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த அருமையான ஒரு பயிற்சியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்துள்ள இந்த சென்னிமலை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்த தலைவர், பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து உள்ளங்களையும் வாழ்த்துகிறோம். ஜெயமக்கா அவங்க ரொம்ப இதுக்கு உழைத்ததா ஐயாவை தொடர்பு கொண்டு, அம்மாவையும் ஐயாவையும் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக வந்து இந்த பயிற்சியை நடத்தி கொடுக்கணும்னு ரொம்ப கேட்டதுதான் கேள்விப்பட்டேன். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு பயிற்சியை ஏற்பாடு செய்து நடத்துவது எவ்வளவு சிரமம் என்று எங்களுக்கு தெரியும். ஏன்னா கோபியில் நாங்கள் நடத்தினோம், அதில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது, தலைவர் உட்பட நாங்கள் எல்லாரும் எவ்வளவு அதுக்காக பாடுபட்டோங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இது ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த அற்புதமான பயிற்சி அப்படிங்கிறது, அதுவும் ஐயா நடத்துகிற பயிற்சிங்கிறது மிக சிறந்து. ஏன்னா நம்ம நிறைய ஞானக்கண் யூடியூப் சேனல் ஐயா வந்திருக்காங்க, அவங்கள நிறைய கேட்டிருக்கோம். ஐயா அவங்க கோபி மன்றத்தில் உடற்பயிற்சியை பற்றி மிக அற்புதமாக கிளாஸ் எடுத்தாங்க, அம்மாவும் ஐயாவும். அதையும் கேட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு மகரிஷி சொன்னாங்களோ அதைய மிக தெளிவாக எல்லாத்துக்கும் உணரும்படி அதைய சொல்லி கொடுக்கறதுல அவங்க 2 பேரும் மிக சிறந்த ஒரு பங்கு வகிச்சிட்ருக்குறாங்க. அதுக்கு நன்றி யாருக்கு சொல்லணும்னா மகரிஷிக்கு தான் சொல்லணும். ஏன் இத்தனை பேர்த்துக்கு இந்த பயிற்சி போய் சேர்ந்து அவங்க செய்யணும், அந்த செய்து அவங்க பலன் பெறணும்னு ஒரு உத்வேகத்தை கொடுக்கறது அவங்களுடைய அந்த என்னது எடுத்தாலும் திறமை, வார்த்தைகள் தான் அது கொண்டு வருங்க. நம்ம எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் அதைய சொல்லக்கூடிய திறன் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அது மக்களை போய் சேரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது போய் சேராது. எவ்வளவுதான் நீங்கள் எடுத்து சொன்னாலும் அது என்ன பண்ணாது, போகாது. அந்தளவுக்கு ஒரு உயர்ந்த நிலை இந்த மன்றம் தான் என்னை வளர்த்தி விட்டுது. அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.
98ல் ரொம்ப உடல்நிலை சரியில்லாதப்போ தான் நான் இதுக்கு வந்தேன். அதுக்கு முக்கிய காரணம் சம்பத்தையா, ரஞ்சனி டீச்சர், விஜய் எங்கள் வீட்டுக்கே வந்து அவர்கிட்ட சொல்லி என்னை மன்றத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கிட்ட நின்று எல்லா பயிற்சிகளையும் சொல்லி கொடுத்து அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த எங்கே போனாலும் எனக்கு அந்த நிகழ்ச்சியை சொல்லாமல் இருக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ஐயா வந்து நம்ம போகவே முடியாது பிரம்மஞானத்துக்குன்னு சொன்னப்போ அண்ணா சொன்னாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஒரு உயர்ந்த நிலைக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கு இந்த சென்னிமலை மன்றம் தான் காரணம். அது மென்மேலும் சிறக்கணும். இன்னும் நிறைய அன்பர்கள் இது மாதிரி வந்து சேவையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் இதை செய்தால் இது கிடைக்கும் என்ற எதிர்பார்த்து நாம் செய்தோம்னா எப்பவுமே எதுவுமே கிடைக்காதுங்க. எதிர்பார்ப்பு இன்றி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். மகரிஷி பயிற்சி எல்லாத்துக்கும் போய் சேரணுங்கிற ஒரு தூய்மையான எண்ணத்தோடு நம்ம செய்யும்போது இறைவன் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பான். அதானே சொல்லியிருக்காங்க, இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா இறைவன் நம்மை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாங்க. அந்த நிலைக்கு சென்னிமலை மன்றம் அடியெடுத்து வைத்திருக்கிறது. எதை நோக்கினா இறைநிலையை அனைவருக்கும் உணர்த்த வேண்டும். அதில் முக்கியமான பயிற்சி உயிருக்கு உண்டான பயிற்சி தான். அதை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்க இருக்கிறோம். ஐயா அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பார்கள். இல்லை தலைவர் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர், செயலாளர் மற்றும் பொறுப்பாசிரியர்கள், அருள்நிதிகள், பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் பயிற்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துரை வழங்கிய பேராசிரியர் கமலவேணி அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை, குருவின் திருவடி சரணம், குருவின் மலரடி போற்றி. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, இது ஒரு அற்புதமான நிகழ்வு. சித்தர்கள் யோக காயகல்ப பயிற்சி. இந்த நிகழ்ச்சியை மிகவும் சீரும் சிறப்பமாகவும் ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற அறக்கட்டளையுடைய தலைவர் அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்துவதற்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய மன்ற அன்பர் ஜெயா அம்மா அவர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த தேதி நாங்கள் கொடுக்கல, ஓப்பனாக சொல்லிடுறேன். இந்த தேதி நாங்கள் இன்றைக்கி கொடுக்கவே இல்லை. நேற்று எங்களுக்கு பல்லடத்தில் ஒரு வகுப்பு இருக்குது, நாளைக்கு ஈரோடு, அதுக்கப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து ஆழியாரில் வகுப்பு இருக்குது. சனிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் பதிலையே எதிர்பார்க்காம இந்த சினிமாவில் வில்லன்லாம் மிரட்டுற மாதிரி இந்த அம்மா நீங்கள் வர்றீங்க அவ்வளோதான், என் பதிலே எதிர்பார்க்கல, நீங்கள் வர்றீங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு 2 நாள் வகுப்பு தரோன்னு சொன்னோம், இல்லை இந்த தேதியாவது எங்களுக்கு பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு அன்பு கட்டளை அம்மா. வாழ்க வளமுடன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள்லாம் இந்த அளவுக்கு திரளாக வந்திருக்கிறீங்கன்னா காரணம் அதுக்கு நாங்கள் இல்லை, அது நிற்கிறார் பாருங்க, அவர் தான். இந்த சேனல் ஞானக்கண் ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்களா, அந்த சேனலினுடைய நடத்துகிறவர், நிர்வாகி அவர் தான். ஆமாம், அவரும் மனவளக்கலை பேராசிரியர், குமாரபாளையம் அறிவுத்திருக்கோயிலில் அங்கே தான் இருக்கிறாரு. ஐயா தொண்டாற்றுறாரு. அவர் பேர் ஜோதி முருகன். அவர் பேர் ஞானக்கண் ஜோதி முருகன் சொன்னாதான் தெரியும் அவரை. நம்ம பெருந்துறை மன்றத்திலேருந்து வந்திருக்கிற செந்திலையா, நம்ம பெருந்துறை மன்றத்திலேருந்து நிறைய அன்பர்கள் வந்திருக்கிறார்கள். கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து வந்திருக்காங்க. மற்ற மன்றத்திலிருந்து வந்திருக்கிற அத்துணை மெய்யன்பர்களுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சித்தர்கள் யோக காயகல்ப நிகழ்ச்சி 1 நம்ம மத்தியானம் வேற ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்.
அதுக்கு தலைப்பு நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். விதியை வெல்லும் பஞ்சபூத நவகிரக தவம் அப்படி வச்சுக்கலாம் தலைப்பு. இல்லைனா உங்கள் ஜாதகமும் பஞ்சபூத நவகிரக தவமும் எப்படி நம்மளுடைய பிறப்பிலே இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து விதியை எப்படி மதியால் மாற்றுவது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். காயகல்ப பயிற்சி முடித்த உடனே இந்த அத்தனை நிகழ்வுக்கும் இங்கே சித்தர்களுடைய ஆற்றலும் இறைவனுடைய ஆற்றலும் குருவனுடைய ஆற்றலும் இங்கே சூட்சமாக எழுந்தருளி எல்லா அன்பர்களுக்கும் எல்லா வளமும் அருளும் நலமும் அளிக்கட்டும். வாழ்க வளமுடன். ஆதி குருவே ஆதி குருவே என்னை ஆண்ட பரம்பொருளே ஆதி குருவே என்னை ஆண்ட பரம்பொருளே ஜோதிமயமாகி நின்ற குருவே எல் சர்க்குருவே மகரிஷியே கண்ணே கருத்தே கருத்தில் உறும் நற்கனியே என்னை ஆண்ட பரம்பொருளே குருவே 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 என்னை புவியில் ஒரு பொருளாக்கி நீ என்னை புவியில் ஒரு பொருளாக்கி தன்னை உணர வைத்தயல் குருவே 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 நீ தன்னை உணர வைத்த என் குருவே மகரிஷியே குருவே கலி தந்த வலி போக்க கலி தந்த வலி போக்க அற்புத கலையாம் உடற்பயிற்சி காய கற்பம் அகத்தவம் தந்த அருட்செல்வரே எல் குருவே 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 நீ எல்புள் ஆனவம் கண்மம் மாயையை நீக்கிடும் என்புள் ஆனவம் கண்மம் மாயையை நீக்கிடும் அகத்தாய்வு தந்த அருள் நிதியே மகரிஷியே
அருள் நிதியே மகரிஷியே அருள் நிதி தரவல்ல ஆனந்த மலையே நீ அருள் நிதி தரவல்ல ஆனந்த மலையே மலையே குருவே குருவே நீ என் வாழ்வில் குருவே எல் வாழ்வில் வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் குருவே குருவே என் வாழ்வில் வந்த வினைகளும் வருகின்ற வினைகளும் மகரிஷி என்று உனது பெயர் சொல்ல எனது வினைகள் கலங்குமே குருவே குருவே மகரிஷி என்று உனது பெயர் சொல்ல எனது வினைகள் கலங்குமேயல் குருவே 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 நீ நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நாயகர்க்கும் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நாயகர்க்கும் வல்லார்க்கும் வரமளிக்கும் வாழ்வே என் சர்க்குருவே என் சர்க்குருவே மகரிஷியே நீ இங்கு வருக வருகவே குருவே நீ இங்கு வருக வருகவே உனது மெய் அன்பர்களுக்கு நலமெலாம் தருகவே குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம் என் சர்க்குருவே மகரிஷியே சரணம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே சரிங்க காயகல்ப பயிற்சிக்கு இந்த அடிப்படை தத்துவம் மகரிஷி தான் நல்லா அற்புதமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கிறார். இந்த அடிப்படை தத்துவம்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது முதல்ல பாருங்க, பரு உடல் பிசிக்கல் பாடி அப்படின்னு இருக்கும். ரெண்டாவது செக்ஸ் வைட்டல் ஃப்ளூயிட் ஜீவ வித்து குழம்பு அப்படின்னு இருக்கும். மூன்றாவது உயிர் சக்தி லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கும். நாலாவது ஜீவகாந்தம் பயோ மேக்னட்டிசம் அப்படின்னு இருக்கும். ஐந்தாவது மைண்ட் மனம் அப்படின்னு இருக்கும். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பருவுடல் என்பது நம்மகிட்டே இருக்கு, ஐந்தறிவு உடைய விலங்குகள்கிட்டையும் இருக்கு. இன்னொரு உயிரை உற்பத்தி செய்கின்ற அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு நம்மகிட்டே இருக்கிறது, விலங்குகள்கிட்டே இருக்கிறது. உயிர் என்பது நம்மகிட்டே இருக்கிறது, விலங்குகள் கிட்டையும் இருக்கிறது.
எனர்ஜி சக்தி என்பது நம்மக்கிட்டே இருக்கு, விலங்குகள் கிட்டேயும் இருக்கிறது. ஆனால் இந்த அஞ்சாவதா இருக்கிற மனம் என்பது மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது, விலங்குகள் கிட்ட அது இல்லை. அடுத்து பேராசிரியர் பொன்னி சமுத்திரன் அவர்களை கௌரவப்படுத்துமாறு ராஜேஸ்வரி அக்கா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெயமால் அக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புறுத்து. நமது சென்னிமலை மனவளக்கலை மன்ற சார்பாக ஒரு நினைவு பரிசை தலைவர் அவர்கள் இருவருக்கும் வழங்குவார்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நினைவு பரிசை வழங்குமாறு நமது மன்ற தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நமது மன்ற தலைவர் அவர்களை கௌரவப்படுத்துமாறு ஆனந்தனி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மன்ற தலைவர் அவர்களை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்ததற்காக நமது மன்ற தலைவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடை. போத்தி தலைவர் அப்படிதான் சொல்லுவார், தன்னடக்கம். அடுத்து மேடை பயிற்சியாளர்கள் வசம்.